ஒரு அலங்கார பதுமைகளா திரியறதுக்கு தான் லாக்கியே தவிர குடும்பத்தை பெருசா பார்த்துக்குமா? அது நம்ம என் புள்ள சம்பாதிக்கிறது, என் புருஷன் சம்பாதிக்கிறதுல அது மேக்கப் வாங்கி போட்டே சரியா போயிடுமேம்மா, புடவை வாங்கி போட்டே சரியா போயிடுமேம்மா. குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு எண்ணம்ன்றது நிறைய இருக்காதே. பொதுவா ரிஷபம் மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நிறைய பாருங்க, எல்லா ஆல்மோஸ்ட் 12 ராசி ஆண்களும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, சொல்லாமல் சொல்லும் உள்ளம் சல்லாபமே, எங்கங்கே ஊஞ்சலாக நான் போகிறேன். அந்த மாதிரி கல்லூர பார்க்கும் பார்வை எப்படிங்க உள்ளூர பாயும்? ரிஷபத்துக்கு பாயுங்க. சும்மா அவங்களுக்கு மனசுக்கு பிரியமான ஒரு பையனை பார்த்தாலே பாத்தீங்கன்னா அப்படியே ஓவரால் அவங்க பிளஷ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையான அஃபெக்ஷன், ரியல் அஃபெக்ஷன், அன்கண்டிஷனலும் இதெல்லாம் ரிஷபத்துக்கு தாங்க உண்டு. சாதாரண ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது, ஆனா இவங்களுக்கு மட்டும் 30 நாள் ஆனாலும் சரி, 300 நாள் ஆனாலும் சரி, 30 வருஷம் ஆனாலும் சரி, வாழ்நாள் உள்ள வரைக்கும் அந்த லவ், அந்த ரொமான்ஸ், அந்த ஆசைகள்ன்றது அடங்கவே அடங்காது. ஆசை, ரொம்ப ஆசை. ராணி மாதிரினா 10,000 ரூபாய் ட்ரெஸ் போட்டு தான் கிளம்பி வரணும்னு இல்லை, 500 ரூபாய் ட்ரெஸ் போட்டா கூட ரிஷபத்துக்கு ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கும், ஒரு குவீன் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். இன்பில்ட்டாவே உங்களுக்கு அந்த அழகு, ஒரு பிளசன்ட் அதெல்லாம் உண்டு. ஓகேங்களா? ஒரு அட்ராக்டிவ்னஸ் நேச்சுரலாவே ரிஷபத்துக்கு உண்டு. அப்ப அவ்வளோ வேலை செஞ்சு அப்படி விறுவிறுக்க வந்த பிள்ளை இப்ப இப்படி என்னப்பா இவ்வளவு பிளசண்டா கிளம்பி வருது. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வயிறறியும். அதுவும் முக்கியமா நாத்தனாருங்க, மாமியாருக்கே கூட நம்ம பிள்ளை எவ்வளோ காஸ்ட்லி புடவை போட்டிருக்கோம், நல்ல நகை போட்டிருக்கோம், நம்ம பிள்ளை இந்த பிள்ளை முன்னாடி நல்லா இல்லையப்பா, டம்மியா இருக்குதேப்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். பல பேரோட தொடர்பு இருந்தாலும் நீங்க யார் கூட வேணாலும் தொடர்பு வச்சுக்கோங்க, என்னை விட்டு பிரியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாங்க. இதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பாருங்க, அன்புக்காக காலில் விழுறது, அன்புக்காக பிச்சை எடுக்கிறது, அன்புக்காக ஏங்குறது, இது எல்லா வேலையும், இதெல்லாம் முட்டாள்தனமான வேலையை யார் செய்வாங்க அப்படின்னா ரிஷபராசி லேடிஸ் தான் செய்வாங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு, பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். எல்லா புருஷனும் 30 நாள் வரைக்கும் நல்லா தான் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். 30 நாள் கழிச்சுதான் பாத்தீங்கன்னா நீல சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 அப்படின்ற கதைய